அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மங்களாதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடியதுங்க. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வைக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ரொம்பவும் கோபம் அதிகமாக ஜாஸ்தியாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே எடுத்தோடனே டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதாவது மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சில குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா காலத்துக்கு அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாவது செய்யும். ஸோ எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே நல்லது தாங்க பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் எனக்கு மட்டும் கெடுதலே நடந்துகிட்ருக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் எனக்கு அதில் மூலமாக சில கெடுதல்கள் தான் நடக்குது, எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக செய்கிறவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, ஆனால் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, என்ன ஏதாவது ஒரு விதத்தில் துன்பப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே சரியான விதத்தில் நடந்ததே கிடையாது, நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் அது வேறு விதமாக நடந்துகிட்ருக்குங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை நினச்சேன், நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றமாகவே நடந்துகிட்ருக்குது, இந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறேன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் நிறைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்தது. அது எல்லாமே இன்றைக்கி எனக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலைகள் எப்படித்தான் மாறும் அப்படின்னு சொல்லி எப்போ தான் மாறும்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் நிறைய சேஞ்சஸ் உருவாக்கக்கூடியது. உதாரணமாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய கரெக்டான விதத்தில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாமே திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, டோட்டலாக ஆப்போசிட்டாகவே மாறிடுச்சு. நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன், அது டோட்டலாக வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு, நான் நினச்சது எதுவுமே சரியாக நடக்கலைங்க, லாபம் வரும் அப்படின்னு நினச்சி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாது இன்றைக்கி பெரிய அளவில் நஷ்டமாக போயிட்டுருக்கு, லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல நஷ்டத்துலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது, நான் நினச்சபடி ஒரு பிஸ்னஸ் என்னால் கரெக்டான ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண முடியல, தொழில் ரீதியாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாதுங்க, எதுக்கு உனக்கு இதுக்கு வேண்டாத வேலை, இதெல்லாம் நீ லாய்க்கில்லை, இதை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே நம்மளை குறை சொல்கிறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இல்லையே. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம்னு கேட்டிங்கன்னா 100% அது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ புதிய தொழிலை தொடங்குவீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், திடீர் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோக காலகட்டங்களில் நீங்கள் போட்ட முதலீடுகள்லாம் உங்களுக்கு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எண்ணில் அடங்காத அளவுக்கு பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் புழக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்துருச்சு, அதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்போ தொழில் ரீதியாக வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. வியாபார வர்த்தகங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில ஒப்பந்தங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக ஃபாரின் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிஸ்னஸை கண்டிப்பாக அடுத்த லெவலில் கொண்டு போவீங்க. உங்கள் பிஸ்னஸை அடிச்சிக்க முடியாத அளவுக்கு சாதனை காட்டக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸை கண்டிப்பாக மாற்ற போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் நினச்சபடி எந்த வேலையும் எனக்கு சரியாக அமையல, ஆனால் என்னோடய வேலை என்னென்னா எந்த வேலை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேன். அதனால தான் சொல்லுவாங்க, இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பார். ஆனால் நான் வெறும் பேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்கிட்ட வேலை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேங்களே தவிர அந்த வேலைக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் திறமைக்கு தகுந்த ஒரு
பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வேலை வாங்குறாங்க, ஏதோ ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குது, நமக்குன்னு ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கணும். என்னுடைய திறமை என்னை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேங்க. என்னுடைய நிலை மாறவே மாறாதுன்னு இருப்பாங்க. இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. வேலையில் நிறைய மாற்றங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு துறையில் வேலை செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுங்க. சேலரி ஜாஸ்தியாக வருங்க. உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுங்க. புதிய ஜாப் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலையோ உங்களுடைய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி எனக்கு மட்டும் அமைஞ்சதுன்னா என்ன மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா எனக்கு அமையக்கூடிய வாழ்க்கை ஏதாவது ஒரு காரணத்தினால அது கிடைக்காம போயிடுதுங்க. நம்மளை நெருங்கி வர மாதிரி இருக்குங்க. ஒரு அலைன்ஸ் கை கெட்டினது வாய் கெட்டல, இதுதான் லைஃபு, இந்த மாதிரி தான் நான் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த லைஃப் இல்லை. உன்னை நீ விருப்பப்பட்ட நபர்கள் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, மனசுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக எனக்கு ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள். அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமையல, தானாக ஒரு லைஃப் அமையும்னு நினச்சா அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்கள் திருமண தடை அப்படிங்கிறது அகலும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது. காரணமே இல்லாத நபர்களால் ஏமாறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எதனால் இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது? எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்ததுங்க. விலகி சென்ற நபர்கள் அப்படியே நம்மளை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஓகே இதுதான் உங்களோட லைஃப், இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசை வார்த்தை காட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு அந்த லைஃப் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இன்றைக்கி நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு சில நிலைகள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த விலகி போன நபர்கள் உங்களை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன நபர்களை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள், அதாவது நீங்கள் இதை நினச்சிருக்கவே மாட்டீங்க. விலகி சென்ற நபர்களால் உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறி இருக்குங்க. அதே நேரத்தில் அந்த நபர்கள் உங்களை தேடி வரும்போது எல்லாமே டோட்டலாக மாறுங்க. எல்லா விஷயமும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பிரகாசமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் முழுமையாக தீர்ந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்டான விதத்தில் இல்லை, காரணமே இல்லாமல் இன்றைக்கி அது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கு சில மனநிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இது கரெக்டான விஷயமா, அதுவே நம்மளை தேடி வருமா, இல்லை நம்ம அதை தேடி போகணுமாங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு லைஃப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகள், உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களோ, உங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி போனவங்களோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற காலகட்டங்களில் ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாசல் தோட்டந்தரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுறேங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கூட வாங்கி வச்சுங்கன்னா சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியல. வண்டி வாகனங்கள், பழைய வண்டி வாகனங்கள் மாற்றணும் அல்லது புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற முயற்சிகள் கூட தடைப்பட்டுகிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் வண்டி, வீடு, வாகனம், நிலம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான யோகத்தை கொடுப்பாருங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுப்பாரு. சனி பகவான் ஆல்ரெடி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம், புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும், வீடு கட்டுவதற்கான யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களும், ஆடம்பர பொருட்கள், நகை நட்டு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்குங்க.
ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்குண்டான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நீண்ட தூக்கமின்மை பிரச்சனை, அதாவது சரியான உணவு பழக்கவழக்கங்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுனால உங்கள் ஹெல்த்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள், மந்த நிலைகள், ஞாபக மறதிகள்லாம் குறையுங்க. கல்வியில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் கல்வி ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகளை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில் படிப்பதற்கான வாய்ப்பு, அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல்கள், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.